அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எறும்பு ஒரு சின்ன பையனும் பேசிப்பாங்க. ஸோ அது பேசுறது தான் கதையே. ஆனால் அந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, அந்த கதையை ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என் அன்பு சொந்தங்களே. தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென துவக்கினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிர். ஃபர்ஸ்ட் வந்து கதையோட சுருக்கத்தை சொல்லிடுறேன். கதையோட சுருக்கம் என்னன்னா, சுருக்கத்திலேயே ஃபுல்லா தெரிஞ்சிடாது, ஆனா ஓரளா இதுதான் தெரிஞ்சிடும். அந்த கதையோட சுருக்கத்தை சொல்லிடுறேன். என்ன கதையோட சுருக்கம் அப்படின்னா, ஒரு எறும்பு வந்து இருக்கும். அந்த எறும்புகிட்ட வந்து ஒரு சின்ன பையன் பேசுவான். அவன் என்ன பேசுவான், அந்த எறும்பு என்ன பதில் சொல்லும், அப்புறம் எங்க பேசிப்பாங்க, என்ன பேசிப்பாங்க, எதுக்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எறும்பு பேசுமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம். எறும்பு பேசும் தான், கதையில பேசும், நட்சத்திர பேசாது. நட்சத்திர எறும்புக்கும் பேசிக்கும். எறும்புக்கு வந்து மனுஷன் கூட பேசாது. ஸோ கதையில பேசும், கதை தானே. ஆனால் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். சரி வாங்க. சின்ன பையன் அப்படின்னா குட்டி குழந்தை இல்லை, ஒரு 10வது படிக்கிற ஒரு மாணவன் இருக்கான். அவனுக்கு வந்து பள்ளி விடுமுறை விட்டாங்க. விடுமுறை விட்டாலும் அவனுக்கு பெரிய ஜாலியாக விளையாடுவான். அவனுக்கு இளமை பருவம் தானே, சின்ன இந்த குழந்தை பருவம் தானே, ஜாலியாக விளையாடுறான், அங்கேயும் ஓடுறான், ஒடியாடுறான், எல்லாமே பண்ணுறான். அவன் ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு புத்தை பார்த்துறான். அந்த எறும்பு புத்துல ஃபுல்லாக எறும்பா இருக்கு. எறும்பு என்ன பண்ணுன்னா, வரிசை கட்டி தானே போகும், அந்த வரிசையை அவன் பார்த்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து இந்த தோணுது, எறும்பு மட்டும் எப்படி வரிசையா போகுது, நம்மலாம் ஸ்கூல்ல வந்து வரிசையெல்லாம் போக மாட்டோமே, ஆடுவோம், அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம், எறும்புக்கு மட்டும் இவ்வளோண்டிதான் இருக்கு, ஆனா அவ்வளோ டிசிப்ளினா போகுது, நம்ம இவ்வளோ பெருசு இருக்கோம், டிசிப்ளினா போக மாட்டேருமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சிரிக்கிறான். ஐயா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டே என்ன பண்றான் அப்படின்னா, அந்த புத்துல கை வச்சிடறான். புத்துல கை வச்சோடனே எறும்பு கடிச்சிருது. காட்டி சொன்னே வழி வாங்க முடியாம கத்துறான். தெரியும் 5-6 புத்துல கை வச்சு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த 5-6 எறும்பு கடிக்கும். அதே மாதிரி தம்பியும் கடிச்சிருக்கு. உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, கத்துறான். அந்த எறும்பு கடிச்சாலும் தெரியும் எவ்வளவு வலிக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லா கடிச்சிருச்சு, கை ஃபுல்லா கடிச்சிருக்கு. கத்துறான், இவ்வளோன்றதுட்டு இப்படி கடிக்கிறே என்ன அப்படின்னு சொல்லி எறும்புகிட்ட கேட்கறான். எறும்பு சொல்லு. கையில இருந்த எறும்பெல்லாம் தட்டி விட்டு அவன் போய் அந்த எறும்புகிட்ட கேட்கறான், ஏன் என்ன கடிச்ச, இவ்வளோண்டு தான் இருக்க, நீ கடிச்சு இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கிட்ட கேட்கறான். அந்த எறும்பு, நான் வந்து உன்னை கடிக்கணும்னு நினைச்சு கடிக்கல, என்னோட தற்காப்புக்காக தான் உன்னை கடிச்சேன், அதனால அடுத்த தடவை நீ கை வைக்க மாட்டல்ல, அதனாலதான் உன்னை கடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லுது. சரி, நம்ம 2 பேரும் பேசுவோமா, கொஞ்ச நேரம் பேசுவோமா, ஏன்னா பையனுக்கும் போர் அடிச்சு போச்சு விளாண்டு. சரி, எறும்புட்டு கேட்கறான், சரி நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுவோமா, நீ நல்லா தான் பேசுற அப்படின்னு சொல்லி இவனு கேட்கறான். அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா, சரிண்ணா அப்படின்னா அந்த எறும்பு சொல்லுது, என் கூட பேசணும் அப்படின்னா நீ ஒரு இடத்துல நின்னா நான் பேச மாட்டேன், ஒரு இடத்துல நின்னாலாம் நான் பேச மாட்டேன், நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு நான் என் பாட்டில் போயிட்டே இருப்பேன், நீ என் கூட வந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லுது. என்னடா இதுக்கு சேட்டை, உன் கூட வந்து நான் பேசிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனே சிரிக்கிறான். நீ வந்து சோம்பேறித்தனமா ஒரு இடத்துல உட்காரலாம், நான் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு பதிலுக்கு சிரிக்குது. இது கேட்ட அந்த பையனுக்கு வந்து ஒரு யோசிக்கிறான். அவனுக்கு இந்த யோசிக்கிற பருவம் தானே, எதை சொல்லி கொடுத்தா அந்த யோசிக்கிற பருவம் தானே. அவனு யோசிக்கிறான், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், எறும்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.